அனைவருக்கும் போகி மற்றும் பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். அதாவது இந்த போகி 14ஆம் தேதி பழையன கழிதல் புதியன புகுதல் என்று சொல்வார்கள். பழையவற்றை கழித்து புதியவற்றை ஏற்றுக்கொள்வது. சரி, இந்த போகி 14ஆம் தேதி புதன்கிழமை அன்று, அதாவது மதியம் 3:15 மாதம் பிறந்து விடுகிறது, தை மாதம். எனவே இந்த வருடம் சபரிமலையில் ஜோதி 14ஆம் தேதி புதன்கிழமை என்று தெரியும். இது எப்படி என்றால், சூரியன் மகர ராசியில் நுழையும் போது, மகர சங்கராந்தி, அந்த மகர ராசியில் நுழையும் போது தான் இந்த சபரிமலையில் இந்த ஜோதி தெரியும். ஆக இந்த வருடம் 14ஆம் தேதி. சில வருடங்கள் மாறும். பொங்கல் அன்று தெரியும் என்று நாம் சொல்ல முடியாது. அந்த சூரியன் மகர ராசிக்கு எப்போ நுழையிறாரோ அன்னைக்கு ஜோதி தெரியும். இந்த வருடம் 14ஆம் தேதி. மறுநாள் பொங்கல் அன்று ஏகாதசி. மிகவும் சிறந்த ஒரு விசேஷம். பெருமாளுக்கு உரிய ஒரு விசேஷமான ஒரு தினம். ஆக ஏராளமான விசேஷங்கள் நிறைந்த ஒரு தினம் இந்த 14ஆம் தேதி. போகி மற்றும் ஏகாதசி, சபரிமலையில் ஜோதி தெரிகிறது. வணக்கம்.